அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம். மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் இந்த கிளிநொச்சி ஆணையரவுக்கு போயிருக்கிறார். அதாவது அந்த உப்பளத்தில் வேலை நிறுத்தம் செய்கின்ற அந்த சகோதர சகோதரிகளை பார்ப்பதற்காக அங்கே போய் அவர்களோட காய்ச்சிக்காரு. இது சம்பந்தமாகவும் அவருடைய நெருங்கிய உறவோடு தன்னுடைய பிறந்த நாள் அந்த பிள்ளையினுடைய பிறந்த நாளை சிறப்பாக கொண்டிருக்கார். இது சம்பந்தமாகவும் ஒரு சில விடயங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறேன். அதுக்கு முன்பதாக இந்த விடயம் தேவையில்லை அப்படின்றவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு போங்க. அத்தோட புதிதாக வருகிற என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ள வாங்க. வந்தீங்கன்னு சொன்னால் தான் என்னுடைய பகிர்வுகளை நீங்கள் பார்க்க முடியும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களையும் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள். அண்மையில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அந்த செல்ல குழந்தை அவருடைய மகன் அவருடைய பிறந்த நாளை கொண்டாடி இருந்தார். மிக அமைதியான முறையில் கொண்டாடி இருந்தார். இதில் எனக்கு இந்த விஷயத்தை நான் பேசணும் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக யோசித்தாலும் அதனால ஏதோ ஒரு மனசுக்குள்ள இதை விடுவோமா, கடந்து போவோமா, பேசுவோமா, விடுவோமா அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சரி, சில விஷயங்களை கண்ணால் பார்க்கின்ற பொழுது நல்ல விஷயங்களை சொல்லிடணும். அது என்னுடைய குணம். அந்த வகையில் அந்த குழந்தையினுடைய பிறந்த நாள் கடந்த 14ஆம் திகதி இடம்பெற்றிருந்தது. இது சம்பந்தமாக டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய வலையொலியில் பார்த்தீங்கன்னா வீடியோ பகிர்ந்திருப்பேன். நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கிஃப்ட் எல்லாம் வேண்டி சர்ப்ரைஸ், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைக்கு கொடுத்துருப்பாரு. இது சம்பந்தமாக டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய அந்த பகிர்வுகள் நிறைய இருக்குது. அந்த குழந்தையோட கதைக்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்கிறது. அதை கடந்து ஒரு விஷயத்தை நான் அவங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். ஒரு பெற்றார், அது தாய் தந்தை, இந்த 2 பேருக்கும் இடையில பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தாயோடு ஆண் குழந்தைகள் ஒட்டி உறவாடுவது வளமை. ஒரு தந்தையோடு பெண் குழந்தைகள் ஒட்டி உறவாடுவதான் வளமை. இதுதான் நிஜம், உலக நிஜமாகவே இதான் இருக்கிறது. நீங்கள் எங்களுடைய தமிழ் சொந்தங்கள் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை வேறு சிங்கள சகோதரர்கள் அவங்களோட வீட்டில் இருந்தாலும் சரி, முஸ்லீம் சகோதரர்கள் இருந்தாலும் சரி, இல்லை வேறு நாடு கடந்து இந்தியாவாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், எங்கேயுமே பார்த்திங்கன்னா பெண் குழந்தை தந்தையோடு மட்டுமே எந்த நேரமும் இருக்கும். தந்தையிடம் தன்னுடைய அத்தனை விடயங்களையும் அந்த பெண் குழந்தை பகிர்ந்து கொள்ளும். அந்த பெண் குழந்தையினுடைய முதல் கதாநாயகன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தந்தையாகத்தான் இருப்பார். அந்த தந்தைக்கு பிறகுதான் அந்த பெண் குழந்தையை பொறுத்தவரையில் வருகின்ற கணவனாக இருந்தாலும் தன்னுடைய வரப்போகிற கணவன் தன்னுடைய தந்தை போல இருக்கணும் அப்படின்னு நினைக்கின்ற பெண் குழந்தைகள்லாம் அளவுக்கு அதிகமாக இருக்குது. அப்படித்தான் அநேகமாக இருக்கிறது. அப்படியே ஒரு கணவர் ஒருவர் வருகின்ற போல தன்னுடைய தந்தையினுடைய அவ்வளவு பாசமும் கணவனும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். அந்த அளவுக்கு ஒரு தந்தை தன்னுடைய பெண் குழந்தையை அவ்வளவு பாசமாக பேணி பாதுகாப்பார். தன்னுடைய பெண் குழந்தைக்கு ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை செய்து கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறது தான் ஒவ்வொரு தந்தையினுடைய கடமையாக இருக்கிறது. அதே மாதிரி தாயாரை பொறுத்தவரையில் தன்னுடைய தந்தை எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தன்னுடைய மகன் இருக்க வேண்டும். அல்லது அதே மாதிரி அந்த தன்னுடைய தந்தையிடம் காட்டுகின்ற பாசத்தை தன்னுடைய மகனிடம் காட்டுவார்கள். அதாவது கணவரிடம் கொடுத்த பாசம் அதுக்கப்புறமாக மகனிடம் போய்விடும். இதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த தந்தைக்கும் மகளுக்கும் இடையிலான உறவு அல்லது தாய்க்கும் மகனுக்கும் இடையிலான அந்த அண்டர்ஸ்டாண்டிங், புரிந்துணர்வுகள் பார்த்தீங்கன்னா நிறைய நெருக்கமாக இருக்கும். ஒரு பெண் குழந்தை தனக்கு தேவையான விஷயத்தை சாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் தந்தையிடம் தான் கேட்கும். ஒரு ஆண் குழந்தை தனக்கு தேவையான விஷயத்தை சாதிக்கணும்னு சொன்னால் தாயிடம் தான் கேட்கும். இதுதான் உலக நிஜதி, இல்லை எந்த விஷயமும் இல்லை. ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர விஷயம் என்னென்னா, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுடைய மகன் அந்த குழந்தைய பிறந்த நாளுக்கு அவர் வழக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமாக ஏற்ற போயிருந்தார். நேராக போய் அந்த குழந்தைய கூப்பிடுறதுக்கு போயிருந்தார். பரிசுகள் எல்லாமே வாங்கி கொண்டு போயிருந்தார். இது சம்மந்தம் வீடியோ போட்டிருந்தார். எனக்கு அதில் பிடிச்ச விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த குழந்தை தந்தையை கண்ட உடனே அந்த பசுங்கன்று தன்னுடைய தாய் பசுவை கண்ட உடனே எப்படி ஓடுகிறதோ அதே மாதிரி அந்த குழந்தை தந்தையினுடைய வரவுக்காக காத்திருந்தது. கிட்டத்தட்ட 1 மணித்தியாலங்க அந்த குழந்தை பாடசாலை கட்டின அந்த இதில் வெறும் தரையில் படுத்திருந்துச்சு. தந்தையை கண்டவுடனே எழுந்து ஓடிய விஷயம் பார்க்கின்ற பொழுது உண்மையில உள்ளரிப்பான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அந்த தந்தையை கண்டவுடனே அந்த அளவு சந்தோஷம் அந்த குழந்தைக்கு. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பரிசுகள் கொடுத்தார்கள். அது எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஆனால் அதில் நீங்கள் நோட் பண்ணினீங்களா இல்லையா எனக்கு தெரியவில்லை. அந்த தந்தைக்கும் மகனுக்கும் இடையிலான உரையாடல் அப்படின்றது வந்து உண்மையில் ஒரு வித்தியாசமான உரையாடல். அப்பா மகன் உறவு அப்படின்றது வந்து அது சரியான குறைவு. எங்கேயாவது ஒரு சில அப்பா மகன் உறவு நெருங்கி பழகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இப்படியான இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவருடைய மகனுக்கு இடையிலான இந்த உறவு, அப்பா டே என்றது, அந்த ஒரு ஒரு மழலை மொழியில் பேசுறது உண்மையில் கேட்கின்ற பொழுது சரியான ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த பாசம், இந்த 2 பேருக்கு இடையில் இருக்கிற அந்த பாசம் தொடர்ச்சியாக இருக்கணும். ஆயுள் பூராவும் அந்த குழந்தைக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவுடைய பாசமும், அந்த குழந்தை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா மீது வச்சிருக்கிற பாசமும் மாறக்கூடாது. என்னன்னு சொன்னால் எதுவுமே மாறலாம். என்னோட பிள்ளையாக இருந்தாலும் சரி, யார்கிட்ட பிள்ளையாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எதுவுமே மாறலாம். அது அவருடைய மனுஷ மனங்கள் மாறக்கூடியது. ஆனால் நாங்கள் முடிஞ்ச வரை பிள்ளைகளுக்கும் சரி பாசத்தை கொடுக்கணும். அதே மாதிரி பிள்ளைகளும் பெற்றோருக்கு பாசத்தை கொடுக்குறது மாறக்கூடாது அப்படின்றது ஒரு ஆசை. இதில் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இந்த பெண் குழந்தைகள் தங்களுடைய தந்தையை எவ்வளவுக்கு நேசிக்கிறார்கள், ஆண் குழந்தை தங்களுடைய தாயை எவ்வளவுக்கு நேசிக்கிறார்கள் என்பதை கடந்து எதிர்மறையான ஒரு விஷயம். தன்னுடைய தந்தையை ஒரு மகன் வந்து நேசிக்கிறது அப்படின்றது வந்து உண்மையில கண்கொள்ளா காட்சி, அழகான ஒரு விஷயம். இப்படி நான் சொல்லிட்டு போகலாம் இது சம்பந்தமாக. இந்த குழந்தைக்கும் இந்த கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனாவுக்கு 2 பேருக்கும் இடையிலான அந்த ஒரு குறிப்பிட்ட நேரம், ஒரு 20 நிமிஷமோ 25 நிமிடம் அந்த வீடியோ பார்க்கின்ற பொழுது சில விஷயங்கள் எங்களை அறியாமலே கண்ணிலேருந்து கண்ணீர் வரும். அதையும் கடந்து சில விஷயங்கள் நான் அவங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். என்னென்னு சொன்னால், அந்த குழந்தையினுடைய அப்பா பாசத்தை ஏங்குகிறது அப்படின்றதுக்காகத்தான் நான் இந்த விஷயத்தை நான் சொல்ல வந்தேன். என்னென்னு சொன்னால், நீண்ட நாட்களாக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா இந்த பாராளுமன்றம், வைத்தியசாலை பிரச்சனை, இப்படி இதனால் வந்து இந்த பிள்ளையோடு சேர்ந்து அவருடைய அரவணைப்பு கொஞ்சம் விலகி போயிருக்கலாம். அந்த பாராளுமன்ற அமர்வுகளுக்கு போவார், அதுக்கப்புறமா வந்து பாராளுமன்ற வேலைகள், அது மட்டும் இல்லாமல் இந்த மக்களுடைய கம்ப்ளைண்ட்கள் இருக்கும், அதில் பார்த்து அதை வாசித்து அதுக்கான பதில் போடுவது, இப்படியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்கலாம். அதில் அந்த பிள்ளை தந்தையினுடைய பாசத்துக்கு ஏங்கி இருக்கிற விஷயம் வந்து காணக்கூடிய இருந்தது. தவறாக யாராவது சொல்லியிருந்தேன்னு சொன்னால் மன்னிச்சு கொள்ளுங்க. என்னை பொறுத்த நான் எதிர்பார்த்த விஷயம். நீங்கள் யாராவது இதை அவதானிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள். இதோடு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் இன்று இந்த ஆணையிறவு உப்பள பகுதியில் வந்து அங்கே இருக்கின்ற மக்களை அல்லது அந்த தொழிலாளர்களை சந்திக்க போயிருக்கிறாரு. இதுவரை காலமும் இந்த ஆணையிறவு உப்பளத்தில் வந்து ஒரு சிங்கள முகாமையாளர் இருந்ததாகவும், அங்கே வந்து அவர் வந்து சரியான முறையில் வேலைக்காரரை வந்து நடத்தியதாகவும், இப்போ வந்திருக்கின்ற ஒரு யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தமிழ் மேனேஜர், அதாவது முகாமையாளர் தரக்குறைவாக அவர்களை பேசுவதாகவும், தரக்குறைவாக அவர்களை நடத்துவதாகவும் மக்களிடம் வந்து கருத்துக்கள் வைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் பெண்களை வந்து வாடி போடி அப்படின்னு சொல்கிற அநாகரிகமான வார்த்தைகள், பெண்களை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 30 கிலோவுக்கு மேற்பட்ட பாரம் கொண்ட எடை கொண்ட உப்பு பேக்கெட்டுகளை தூக்கி ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறது. இப்படி நிறைய விஷயங்களை வந்து அவர்கள் சுட்டி காட்டி கொண்டே போகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நேரடியாக இப்போ இந்த தொழிலாளர்களோடு குறிப்பிட்ட மேனேஜர் இறங்கி வந்து பேச மாட்டார். அவரிடம் தேடி போய் பேசுகின்ற பொழுது அவர் அதுக்கான மரியாதைகள் கொடுக்கவில்லை. இப்படி அந்த வேலையில் ஈடுபட்டவர்கள், அந்த வேலை படிப்புறக்கடிப்பில் ஈடுபடுகின்றவர்கள் அடுக்கடுக்காக வந்து கம்ப்ளைண்ட் முறைப்பாடுகளை வந்து சொல்லி கொண்டு போகிறார்கள். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த விஷயத்துக்கு வந்து வரவும் இல்லை, இது சம்மந்தமாக பேசவில்லை அப்படின்றதும் வந்து அந்த குறிப்பிட்ட வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுகின்ற பணியாளர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இளங்குமரன் அவர்கள் வந்து இந்த உப்பை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உப்பு வாகனத்தை வழியில் விடுங்க அப்படின்னு சொல்லி தங்களை 2 பேரை உள்ளே கூட்டி கொண்டு போய் பேசினதாகவும், இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து கைவிடமாறும் கேட்டதாகவும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் இருக்கின்றவர்கள் சொல்வார்கள். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா தன்னிடம் வந்து நீங்கள் முறைப்பாட்டை தாங்கோ, அவர்களுக்கு வந்து தரக்குறைவான முறையில் வந்து பேசினேன், அந்த முறைப்பாட்டை தாங்க நான் நிச்சயமாக இதனை பாராளுமன்றத்தில் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் அர்ச்சனா அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர்கள் முறைப்பாடு கொடுக்கறது மட்டுமில்லை, அவர்கள் இந்த விஷயம் சம்பந்தமாக போலீஸில் போயிட்டு முறைப்பாடு செய்யவில்லை. அவர்களுக்கு வந்து இப்போ போலீஸார் வந்து இதுக்கு சரியான நடவடிக்கை தருவார்களா அப்படின்ற நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்கிறார்கள். அது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் இப்போ தங்களுக்கு வந்து வேலைக்கு போகிற நாளுக்கு மட்டும்தான் சம்பளம், மற்ற நாளுக்கு வந்து தங்களுக்கு சம்பளம் இல்லை. அதனால தங்களுடைய வாழ்க்கை தரம் அல்லது வந்து வாழ்க்கை செலவுன்றது வந்து தங்களால் எதிர்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகவும், அந்த குறிப்பிட்ட அந்த மேனேஜரை வந்து
வேறு இடத்துக்கு மாற்றுங்கன்னு சொல்கின்ற பொழுது அவர்கள் மாற்றுகிறார்கள் இல்லை அப்படின்னு சொல்லி இதுக்கு பின்னால் அரசியல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதுக்காக நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கவில்லை அப்படி என்று சொல்லி அந்த மக்கள் வந்து கவலை தெரிவிக்கிறார்கள். அதில் அண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவரும் போய் இது சம்பந்தமாக கட்சிதான் அவர் இறங்கி வருவதாக இல்லை. அந்த குறிப்பிட்ட அந்த ஆணையர உப்பள முகாமையாளர் அவர் வந்து ஏதோ ஒரு அரசியல்வாதியினுடைய பின்புலத்தின் பேரில் வந்து அவர் இயங்குகிறார் அப்படின்றது வந்து இந்த மக்கள் சொல்கின்ற கருத்துக்கள். அதே போல அங்கிருந்து வருகின்ற பகிர்வுகளை பார்க்கின்ற பொழுது அது தெரிகின்றது. ஆனாலும் ஒரு தொழிலாளர்களை நான் நிறைய வேறு வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஒரு தொழிலாளர்களை மதிக்காத இடத்துல வந்து வேலை செய்ய இயலாது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து அந்த முகாமையாளருக்கு சார்பாக இருக்கின்ற ஒரு சிலரை வைத்துக்கொண்டு அங்கே வேலைகள் செய்யப்படுவதாக இந்த தொழிலாளர்கள் சொல்கிறார்கள். இது சம்பந்தமாக எதிர்வருகின்ற செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் தான் கதைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. இது சம்பந்தமான முறைப்பாடுகளை கொடுக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக இது சம்பந்தமாக தான் பேசுவேன் என்றும் அவர்களுக்கு உறுதியளித்திருக்கிறார். அதில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மக்கள் வந்து வேண்டிக் கொண்டது எங்களுக்கு ஒரு சரியான தீர்வு வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து வேலை செய்தவனும் எங்களுக்கு வந்து வாழ்க்கை செலவுக்கு வந்து பணம் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுறது. அதில் அங்கே ஏற்கனவே இருந்த ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக இருந்த ஊழியர்கள் எல்லாருமே விட்டுட்டு போய்விட்டார்கள் சொல்லி ஒரு சில ஊழியர்கள் மட்டும்தான் இப்போ வேலை செய்கிறார்கள் சொல்லி அங்கே வேலை வந்து அவ்வளவுக்கு பழுவாக இருப்பதாகவும் தங்களால் அந்த பொதிகளை தூக்கி சுமக்க முடியாத பட்சத்தில் தங்களுடைய காசு தேவைகளுக்காக பொருளாதார தேவைக்காக தாங்கள் கஷ்டப்பட்டு உழைப்பதாகவும் அந்த மக்கள் சொல்கிறார்கள். ஆனால் இதை வந்து அந்த குறிப்பிட்ட அந்த மேனேஜர் புரிந்து கொள்ளாமல் இவர்களை வந்து கேவலமாக பேசுவது, அநாகரிகமான வார்த்தைகளை பேசுவதாகவும் சொல்லப்படுகிறது. பார்க்கலாம். இது சம்பந்தமாக டாக்டர் அர்ச்சுனா இந்த விஷயத்தை வந்து தான் பாராளுமன்றத்தில் வந்து எதிர்வருகின்ற செவ்வாய்க்கிழமை பேசுவேன் அப்படி என்று சொல்லியும், அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக அந்த குறிப்பிட்ட அமைச்சரிடம் இந்த பிரச்சனையை வந்து இதுக்கான தீர்வு என்ன அப்படின்றதை முன்வைப்பேன் அப்படின்னு சொல்லி கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. இது சம்பந்தமாக என்ன நடக்கிறது அப்படின்றத வந்து வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம். என்னன்னு சொன்னால் இது சம்பந்தமாக நிறைய விடயங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த உப்பளத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உப்பு பேர் மாற்றப்பட்ட பிரச்சனையிலிருந்து அதுக்கப்புறமாக ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் குரல் கொடுத்த பிரச்சனையிலிருந்து இப்போ இல்லை என்று சொல்லி யார் சந்திரசேகர் அமைச்சர் அவர்கள் வந்து இல்லை நாங்கள் பேரை மாத்திரம்னு சொல்லி அதுக்கப்புறம் இன்று வரைக்கும் அந்த உப்பு அப்படித்தான் இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் விமல் ரத்நாயக்கா இல்லை அது சம்பந்தமாக நாங்கள் எல்லாமே மாற்று நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இது நிறைய பிரச்சனையாக போய்கொண்டிருக்கிற இந்த உப்பளம் சம்பந்தமாக. ஆனால் எங்களை பொறுத்தவரை பாதிக்கப்படுகின்ற ஏழை தொழிலாளர்களுக்கு ஏதாவது தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் டாக்டர் அர்ச்சுனாவும் அந்த இடத்துக்கு சென்றிருக்கிறார். பார்ப்போம் என்ன நடக்குன்னு சொல்லி. இது சம்பந்தமான விஷயங்கள் கிடைக்கின்ற போது நான் உங்களோட அடுத்தடுத்த வீடியோக்களில் அல்லது வந்து இப்போ அந்த விஷயங்கள் சம்பந்தமாக பூர்ணமான ஒரு முடிவு கிடைக்கிறதோ அப்போ வந்து நான் இது சம்பந்தமாக சொல்கிறேன். அதில் இன்னொரு விஷயத்தை வந்து குறிப்பிட்ட அந்த மக்கள் சொல்கிறார் என்னன்னு சொன்னால் எதிர்வருகிற இன்று நாளை வந்து இதுக்கான முடிவு கிட்டாத பட்சத்தில் எதிர்வருகிற திங்கட்கிழமை நாங்கள் கச்சேரிக்கு முன்னால் ஏற்பாடு செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்ன பொழுது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொன்னார். அதாவது வந்து நீங்கள் சட்டத்துக்கு உள்ள நின்று ஆர்ப்பாட்டம் செய்யுங்க, சட்டத்தை மீறி போவாதுங்க. என்னென்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஒரு காரண கண்ணாடி உடைப்பதோ அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை செய்கின்ற பொழுது அது தேவையில்லா பிரச்சனைகளில் வந்து கொண்டு வந்து முடியும். அதனால வந்து சட்டத்துக்கு உள்ள நில்லுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை வந்து சட்டத்துக்கு உள்ள நின்று போராடுங்க, உங்களுக்காக உங்களுடைய பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு வந்தார். அதாவது வந்து அந்த போராட்டத்தை நடத்துகின்ற ஒரு 1-2 பேரை கூட்டிக்கொண்டே உள்ளுக்கு வந்து கதைக்கின்ற பொழுது நீங்கள் மாறிட்டு வழியில் நிற்கிறவர்களுக்கு துரோகம் செஞ்சிடாதீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வந்தார். சூப்பரான ஒரு விஷயம், நல்ல ஒரு விஷயம். நிறைய இடங்களில் இந்த அநேகமான கம்பெனிகளில் இப்படி தான் நடக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உள்ளு போய் நின்று கதைக்கிற 2 பேர் தங்களுக்கான கமிஷனை வேண்டி போட்டு இல்லை தங்களுக்கு சாதகமான முடிவுகளை மாற்றி போட்டு அவர்கள் வந்து என்ன செய்வாருன்னு சொன்னால் வழியில் வந்துட்டு டபுள் கேம் ஆடுவார்கள். கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அதை வடிவாக சொல்லிட்டு வந்தார். சூப்பரான ஒரு விஷயம். பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லி இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.